Computer architecture MCQ. Computer uses memory unit with the 256K words of 32-bit each. A binary instruction code is stored in one word of memory. The instruction has four parts: an indirect bit, operation code, register code part to specify one of the 64-bit register in the address part. How many bits are there in the operation code, the register code part, in the address part? கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷனில் நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வச்சுக்கிறணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மெமரி சைஸ் என்ன சொல்லியிருக்காங்க, 256K வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேர்ட் சைஸ் வந்து 32 பிட்டு. இந்த வேர்ட் சைஸே தான் இன்ஸ்ட்ரக்ஷனுடைய சைஸாகவும் இருக்கிறதுனால இன்ஸ்ட்ரக்ஷன் கோடோடைய சைஸாகவும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது வேர்ட் சைஸ் 32 பிட்டுன்னா அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கோடும் வந்து 32 பிட்டு தான் இருக்கும். அப்போது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 4 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சொல்லியிருக்காங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார்மேட்டை இன்டைரக்ட் பிட் இருக்கும், ஆப்ரேஷன் கோடு இருக்கும், ரெஜிஸ்டர் கோடு இருக்கும், அட்ரஸ் பார்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் ப்ராப்ளமில் என்ன கொடுத்துட்டாங்க, அண்ட் இன்டெரக்ஷன் பிட்டுன்னு சொன்னதுனால நம்ம இன்டெரக்ஷன் பிட்டு 1 பிட்டு அப்படிங்கிறது தெரியும். இதை தவிர நமக்கு ப்ராப்ளமில் நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப ஈஸியாக நெக்ஸ்ட் லைனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் கோட் பார்ட் டு ஸ்பெசிஃபை ஒன் ஆஃப் த 64-bit ரெஜிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ ரெஜிஸ்டர் கோடு வந்து என்ன சொல்கிறாங்க, 64 அப்படிங்கிறதுனால நம்ம 2 to the power 6 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ 6 பிட் அட்ரஸ் வந்து எதுக்கு தேவை அப்படின்னா ரெஜிஸ்டரை ரெஃபர் பண்ணுறதுக்கு தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு அட்ரஸ் பார்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெமரி யூனிட்டில் வந்து என்ன சைஸ் கொடுத்துருக்காங்களோ அதுதான் நமக்கு அட்ரஸ் பார்ட்டாக இருக்கும். ஸோ மெமரி யூனிட்டில் வந்து 256K வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் வந்து 256 அப்படிங்கிறது என்னது, 2 to the power 8ங்கிறது தெரியும். K அப்படின்னா 2 to the power 10ங்கிறது தெரியும். ஸோ அப்போ மொத்தமாக இதுக்கு எவ்வளோ பிட் அட்ரஸ் வந்து தேவைப்படும், இதில் லொக்கேஷன்ஸ் ஃபைன் பண்ணணும்னா 2 to the power 18 நமக்கு இருக்கிறதுனால 18 பிட்ஸ் வந்து நமக்கு ரிக்வயர்டாக இருக்குது. சரிங்களா? அப்போது நமக்கு இப்போ என்னென்ன தெரியும், அதாவது இன்டைரக்ட் பிட்டு வந்து 1 பிட்டுங்கிறது தெரியும். அதே மாதிரி ரெஜிஸ்டர் கோடுக்கு வந்து 6 பிட் தேவைப்படுதுங்கிறது தெரியும். அதே மாதிரி நமக்கு அட்ரஸ் பார்ட் வந்து 18 பிட்டுன்னு தெரியும். ஓவரால் இன்ஸ்ட்ரக்ஷன் கோடு 32 பிட்டுங்கிறதுனால நீங்கள் 32 - 1 - 6 - 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு 7 பிட் கிடைக்கும். அதுதான் நமக்கு தேவையான ஆப்ரேஷன் கோடு. ஸோ இப்போ நமக்கு கொஸ்டினில் கேட்டிருக்க 3 பார்ட்டையுமே நம்ம பார்த்தாச்சு. ஆப்ரேஷன் கோடு வந்து நமக்கு 7 பிட் தேவைப்படுது, ரெஜிஸ்டர் கோட் பார்ட் வந்து 6 பிட் தேவைப்படுது, அட்ரஸ் பார்ட் வந்து 18 பிட் தேவைப்படுது. தேங்க்யூ.